இந்த பேட்டர்ன் வச்சு இந்த பஃப் ஸ்லீவுக்கு எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணணும், இந்த பேட்டர்ன் மார்க் பண்றதுக்காக அளவுகள் உடம்புல இருந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க அதை பார்த்துட்டு இதை பார்க்கலாம், உங்களுக்கு கண்டினியூவா வரும். இப்போ நம்ம லைனிங்ல ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து எப்போ மடிச்சு போடுற மாதிரி நான் மடிச்சு போட்டு வச்சிருக்கேன். ஃப்ரண்ட் பேக் எல்லாம் கட் பண்ணிட்டேன். நீங்க எப்பவும் எடுக்கிறத விட ஒரு 1/4 மீட்டர் இல்ல 1/2 மீட்டர் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கணும் பஃப் ஸ்லீவுக்கு மார்க் பண்றதா இருந்தா மட்டும். இப்போ நான் வந்து 1/4 மீட்டர் எடுத்திருந்தேன். அந்த பேக் ஃப்ரண்ட் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவுக்காக மட்டும் நான் இந்த துணி எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்படி மடிக்கும் போது நம்ம பஃப் ஸ்லீவுக்கு மார்க் பண்ண முடியாது, நிறைய ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி மடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சதுக்கு அப்புறமா என்னோட லெஃப்ட் சைட்ல இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் இருக்கும். என் பக்கம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் சைடா இருக்கிற 2 ஃபோல்டிங் இருக்கும். எனக்கு ஆப்போசிட் சைட்ல கரப்பகுதி இருக்கு. இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டிங் இருக்கிற இடத்துல 3 இன்ச் மார்க் பண்றேன். இந்த 3 இன்ச் இருக்காதுன்னா இதுதான் நான் வைக்கிற சுருக்கு, அந்த ப்ளீட்டட் வருது இல்லையா அந்த பஃப் ஸ்லீவுக்கு, அதுக்கான அளவு. இதை நீங்க 4, 5 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஆனா நான் வச்சிருக்க அந்த ஸ்லீவ்ல 3 இன்ச் தான் வச்சிருக்கேன் ஒரு பக்கத்துக்கு. இப்போ இந்த 3 இன்ச்ல அப்படியே ஒரு கோட் போட்டுக்கலாம். இப்போ கீழே வந்து பிசுரா இருக்கு இல்லையா, அதனால அதை ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு 1/2 இன்ச் தையலுக்கான அளவு மார்க் பண்ணிடுறேன். இது நம்மளுக்கு தேவையில்லை, கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேல வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் தையலுக்கான அளவு விடுறோம். இப்போ இந்த பேட்டர்ன் எடுத்துக்கலாம். இந்த பேட்டர்ன்ல இப்போ நம்ம கீழே வர அந்த பார்டருக்காக மட்டும் 2 இன்ச் கட் பண்ணி எடுக்கிறோம். கீழே இருந்து இந்த ரெடி அளவு டேப் வச்சு 2 இன்ச் மட்டும் அந்த பார்டருக்காக எடுத்துக்கிறோம். அந்த மாதிரியான பார்டர் வேணும், அந்த மாதிரியான பஃப் ஸ்லீவ் வேணும்னா நீங்க 2 இன்ச் தான் எடுக்கணும். இதில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது 2 பீஸ் ஆயிடுச்சு. இதுல இந்த பீஸ் மட்டும் எடுத்து நீங்க 1/2 இன்ச் தையலுக்கான அளவு இருக்குல்ல, இதுக்கு மேல வைக்கிறோம். இப்படி வச்சுட்டு இதை அப்படியே ஃபுல்லா நம்ம ட்ரேஸ் பண்றோம். கீழே இந்த இடத்துல வர 1/2 இன்ச் மட்டும் இப்படி மார்க் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம வீ கட் பண்றதுக்காக. இது வந்து நம்மளுடைய சென்டர். இது அப்படியே வந்து இந்த 3 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம்ல, அது வரைக்கும் எடுத்து விட்டுறோம். இந்த மாதிரி மேல தையலுக்கான அளவு விட தேவையில்லை, ஏன்னா நம்ம பேட்டர்ன்லேயே விட்டுருக்கோம். கீழே மட்டும்தான் அந்த பார்டர் ஜாயின் பண்றதுக்காக தையலுக்கான அளவு விடணும். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த 1/2 இன்ச் இருக்கு இல்லையா, அதை அப்படி மடிச்சு ஒரு வீ கட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சென்டர்லயும் வீ கட் பண்ணிக்கணும். இங்கேயும் இங்க 3 இன்ச் மார்க்கிங் இருக்குல்ல, அங்கேயும் இப்படி மடிச்சு இங்கேயும் ஒரு வீ கட் பண்ணணும். இப்போ இதோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல இருந்து பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதுக்கு மேல ஒரு 1/2 இன்ச் தையலுக்கான அளவு விட்டு இதை மார்க் பண்ணிடுறோம். இந்த மாதிரி இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த இடத்துல ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சென்டர்லயும் மடிச்சு ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், லைனிங் கட் பண்ணியாச்சு. இதை வச்சு மெயின் ஃபேப்ரிக் எப்படி கட் பண்ணணும், அதை எப்படி நம்ம ப்ளீட் வச்சு ஸ்லீவ் உருவாக்கணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.